சிறகடிக்க ஆசை சீரியல்ல மீனாவோட தம்பி சத்யா நம்ம முத்து இருக்கிற கார் பார்க்கிங்க்கு வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுத்து இந்த பணத்தை உங்க அம்மா கிட்ட இருந்து திருடு தானே என் கையை போட்டு உடைச்சிங்க. இந்தாங்க உங்க பணம். இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எங்க அக்கா கிட்ட சொல்லி எங்க அக்காவை தூது அனுப்புற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாப்ல. இதை கேட்ட முத்து, நான் ஒன்றும் உங்கள் அக்கா கிட்ட எதுவுமே சொல்லலை. நீ எக்கோலமாக கெட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்னு இதுக்கப்புறம் உன் பேச்சுக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு முத்து சொல்லிடுறாப்புல. ஸோ இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே என்ன இந்த பணம் உனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த பணத்தை சத்யா எடுக்க போகிறாப்புல. முத்து டக்குன்னு கையை தட்டி விட்டு, நான் ஏன் இந்த பணத்தை வேணான்னு சொல்ல போகிறேன், இது எங்கள் அப்பாவோட காசு, நீ திருடிக்கிட்டு போயிட்டா நான் அதை அப்படியே சும்மா விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசையும் முத்து எடுத்துக்கிட்டு செல்வத்திட்ட கொடுத்து இது கரெக்டாக இருக்கான்னு எண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் என் பிரச்சனைக்கே நீ வரக்கூடாது அப்படின்னு சத்யா தெனாவுட்டா பேசுகிறாங்க. ஆமாம், நீ அப்படியே பயங்கரமான நேர்மையான ஆள், நீயே இந்த பொறுக்கி கூட சேர்ந்துக்கிட்டு தானே சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனான்சியரை பார்த்து முத்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஃபைனான்சியருக்கு முத்துவுக்கும் கை கலப்பாக ஆக போணுச்சு. ஆனால் எப்படியோ தடுத்துடுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீனாவுக்கும் விஜயாவுக்கும் வழக்கம் போல் வாக்குவாதம் ஏற்படுது. நேரத்துக்கு சாப்பாடு இல்லையா அப்படிங்கிற மாதிரி விஜயா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. யாரை பார்த்து ஜெயிலுக்கு போக சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து விஜயாவுக்கும் மீனாவுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. அந்த நேரம் நம்ம முத்துவும் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்து அண்ணாமலை கிட்ட அந்த பணத்தை கொடுத்து திருடிக்கிட்டு போன பணம் கிடைச்சிடுச்சு, அந்த திருடனை எனக்கு தெரிஞ்ச போலீஸ் பிடிச்சிட்டாங்க, அவங்க தான் இந்த பணத்தை அப்படியே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கரமான டவுட்டு, அது எப்படி வந்து திருடின பணத்தை உடனே கொடுத்துருப்பாங்க, கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தானே கொடுப்பாங்க, அது மட்டும் இல்லை முழு பணத்தையும் கொடுக்கவே மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. முத்து ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க. இருந்தாலும் ரோகிணிக்கு வந்து டவுட்டு போகலை. தன்னோட வீட்டுக்காரர்கிட்ட தனியாக ரூமில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை மீனாவும் கேட்குறாங்க. ஆக மொத்தத்தில் இன்னும் கொஞ்ச நாளில் மீனாவுக்கு உண்மை தெரிய வரும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம்.